காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி கிட்னி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் டோனர்லேருந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப வந்துட்டு பயமாக இருக்குது. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா அதில் மர்க்குரி இருக்கா இல்லை ஃப்ளூரைடு இருக்கா என்னன்ட்டு எனக்கு தெரியாது. அந்த ப்ராடக்ட் ஒயிட்னிங் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு ட்ரஸ்ட்டில் அது வந்துட்டு வாங்குறேன். See, not all products are harmful. அதையும் நான் சொல்லிக்கிறேன். No harm in using your skin products for the purpose of improving your skin tone and texture. You should be aware. அவ்வளோதான். ஸோ ஒரு மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிலோ த ஸ்டாண்டர்டில் வந்து எதையுமே எந்த ஒரு இப்போ ஃபுட்னா ஐஎஸ்ஐ குவாலிட்டியை அவங்க மீட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே FDA அப்ரூவ்டாக இருக்கணும் அப்படின்னு யூஎஸில் இருக்குது. இந்தியாவில் ஐஎஸ்ஐன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எவ்ரி ப்ராடக்ட் ஷுட் மீட் இட்ஸ் பெஞ்ச்மார்க் ஃபார் குவாலிட்டி. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆப்வியஸாக நம்ம சேஃபாக தான் இருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கான ஆக்சஸ் இந்த நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணும் போது ரிஸ்க்குள்ளே போயிடுறாங்க, இல்லை அதனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ இதுக்கு வந்து அவேர்னஸ் முக்கியம். ஓகே, யூஸ் பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு இல்லை, கரெக்டான ப்ராடக்ட்ஸை ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட சூப்பர்விஷனில் அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி சேஃப்.